Hi all, welcome to our channel. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோங்க. மார்னிங்கே போனால் பெருசாக கூட்டம் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு 6 போல் கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போகிறதுனால ஒரு மஸ்டர்ட் எல்லோவில் சுடி போட்டிருந்தாங்க. இதை நான் இன்ஸ்டோரில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ப்ரைஸ் வந்து 1500 rupees. ஒரு 7 போலவே வந்து கோயில் ரீச் ஆகிட்டோங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து சாரீ செலுத்திட்டு அப்படியே வந்து அபிஷேகம் பண்ணலான்னு வந்திருந்தோம். அபிஷேகம் பண்ணுறதுனால சாமிக்கு வந்து வளையலும் மஞ்சள் குங்குமம் வாங்கியிருந்தோம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா அம்மா குலதெய்வம் கோயிலுக்கு வந்தாலே வந்து வெல்லம் வாங்கி தருவாங்க. இப்படி குலதெய்வம் கோயிலுக்கு வந்து நம்ம வெல்லம் வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. முடிஞ்சால் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சாமி சிலைலாம் வச்சுருப்பாங்க. நம்ம ஏதாவது வேண்டிக்கிட்டு அது நடந்துருச்சுன்னா நமக்கு எந்த சிலை வேணுமோ அதை தலையில் வச்சுட்டு ஒரு 3 ரவுண்ட் போல் வந்து கோயிலை சுற்றி வரணும். அபிஷேகத்துக்கு வந்து ஒரு 8 o'clock போல் கூப்பிட்டுருந்தாங்க. உள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியாதுல்ல, ஸோ அதனால் சாமி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு வர வழி தாங்க இது. சுற்றிலும் பார்த்திங்கன்னா வயல்வெளி மரம்லாம் இருக்கும், பச்சை பசேல்னு இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நாங்கள் எப்போவுமே ஆடி மாதம் ஆச்சுன்னா குலதெய்வ கோயிலுக்கு வந்து பொங்கல் வைப்போங்க. சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா ஊரில் பங்காளிங்க எல்லாருமே சேர்ந்து வந்து எங்கள் கோயிலில் வந்து பொங்கல் வச்சுட்டு அப்படியே சமைச்சு சாப்பிட்டு போவோம். அப்போல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். நான் எப்பயுமே எந்த கோயிலுக்கு போனாலுமே வர்றப்போ ஏதாவது சின்னதாவது வாங்கிட்டு வருவேன். ஒன்று சாமி ஃபோட்டோ அப்படின்னா வீட்டில் யூஸ் பண்ணுற ஏதாவது திங்ஸ் மாதிரி வாங்கிட்டு வருவேன். இந்த வாட்டியுமே வந்து நான் சிலதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் வீட்டுக்கு போயிட்டு அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். மண் சட்டி கடாய் ஒன்று வாங்கியிருந்தேங்க. இதில் மீன் குழம்பு வத்த குழம்புலாம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அது ஒன்று வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தயிர் உர ஊற்றி வைக்கிறதுக்காக ஒரு சின்ன பானை வாங்கியிருந்தேன். அது மூடியோடவே கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து தயிர் உர ஊற்றி வச்சா டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க, அதனால் வாங்கியிருந்தேன். இந்த ஐட்டம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸில் வந்து சில டிஷ்ஷஸ்லாம் சர்வ் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் அப்போலேருந்தே இதை வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அந்த கடையில் பார்த்ததுமே வாங்கியாச்சு. ஆன்லைன்லேயுமே நான் அதை பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே விட இங்கே ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சு, அதனால் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குட்டி மிரர் வாங்கியிருந்தேங்க. இது பூஜை ரூமில் வச்சா நல்லதுன்னு அம்மா சொன்னாங்க, அதனால் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். கத்தி, கிளிப்ஸு, சேஃப்டி பின், ஸ்லைடு, புட்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அப்பா வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ அதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்ருந்தேன். அம்மா வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நெட்டட் பேக்ஸ் தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ரீசெண்டாக வந்து கிளாத் பேக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை விட அது கொஞ்சம் ப்ரைஸி தாங்க, பட் எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்ஸ் வேணும்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து முருங்கைக்காவெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. அதே மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் வந்து டிஷ்யூ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். யூஸ்வலாக நான் இப்படி தான் பண்ணுவேன். அப்புறம் ஃப்ரூட்ஸையுமே வந்து ஒரு தனி பேஸ்கெட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க. லஞ்சுக்கு வந்து அப்பா சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தார். அதில் வந்து ட்ரிவாண்ட்ரம் சிக்கன் ஃப்ரை ரெசிபி வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். யூஸ்வலாகவே நாங்கள் நாட்டுக்கோழி தாங்க வாங்குவோம். இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட் ரெசிபினா மட்டும் ப்ராய்லர் சிக்கன் வாங்குவோம். ஃபஸ்ட்டு வந்து மேரினேஷன் தாங்க பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து மஞ்சத்தூளும் அப்புறம் ஒரு 4-5 ரெட் சில்லியை வந்து மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து தனியாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் ஜூஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 minutes போல் மேரினேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 30 minutes ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து கோகோனட் ஆயிலும் யூஸ் பண்ணலாம், இல்லை வெஜிடபிள் ஆயிலும் யூஸ் பண்ணலாம். நாங்கள் வந்து வெஜிடபிள் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். சிக்கனை வந்து ஒவ்வொரு பீஸாக ஆட் பண்ணிக்கோங்க. 5 minutes ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிக்கன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரைலாம் பண்ணுறதுக்கு வந்து இந்த கேஸ்ட் அயர்ன் கடாய் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நாங்கள் இண்டஸ் வேலியிலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 2 years முன்னாடி வாங்கியிருந்தோம்னு நினைக்கிறேன். இது கூடவே வந்து ஒரு தோசை தவாவும் வாங்கியிருந்தோம். இப்போ வர வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கு. நானுமே வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். மேரினேட் பண்ண சிக்கனை வந்து 2 பேட்சஸாக நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோங்க. இது அப்படியே சாப்பிடவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அப்போவே வந்து பாதி சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். இப்போது சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயிலே நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 minute போல் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஸ்டிம்மில் வச்சு ஒரு 10 minutes போல் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஃபைனலி வந்து கரம் மசாலாவும் கொஞ்சமாக வந்து கொரியாண்டர் லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளோட ட்ரிவாண்ட்ரம் சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. யூஸ்வலாக சாப்பிட்ற மாதிரி இல்லை.
முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனியனில் லைட் ஸ்வீட்னஸ் இருக்கும், அது வந்து சாப்பிட்றப்ப நல்லா ஃபீல் ஆச்சு. ஈவினிங் போல் அப்பா வந்து மஸ்கோத் அல்வா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதை நான் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சுங்க. முன்னாடிலாம் அப்பா வந்து கிரிவலம் போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வருவாங்க. லாஸ்ட் 10 இயர்ஸாக போகிறதில்ல. நான் வெளியில் சில ஷாப்ஸுமே ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் எனக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ கொஞ்ச நாள் ஸ்வீட் சாப்பிட்றதே அவாய்ட் பண்ணிட்டேங்க. ரொம்ப நாள் கழித்து இந்த ஸ்வீட் கிடச்சிதா, ஸோ அதனால் டேஸ்ட் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மீதி இந்த ஸ்வீட்டை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.